ஹை டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இது ஜெயின் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் டே 4 இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் 21 டேஸ் நம்ம சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து டே 4 இன்றைக்கி வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிட்றேன் அண்ட் மற்ற விஷயங்கள் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த விலாகில் இருக்க போகுது. அண்ட் அது போக கூடுதலாக இன்றைக்கி வந்து எங்களோட கல்யாண நாள். ஸோ அதிலேருந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து இதில் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு நான் எழுந்திரிச்சது ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் போக போகிறேன். ஏன்னா நான் வந்து பீரியட்ஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 3rd டே. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்க்கு நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணிக்குவேன். பட் வந்து சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்றனால சேம் டைமிங்க்கு எழுந்திரிச்சு வெயிட் வாக் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறேன். அண்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் என்னை வேறு மாதிரி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொட்டு வச்சு பூ வச்சு சாரீ கட்டி ஸோ அந்த மாதிரி இருக்க போகிறேன். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கும் சரி என் மாமியாருக்கும் சரி அந்த மாதிரி நான் சாரீ கட்டினா பிடிக்கும், பின்னி பூ வச்சா பிடிக்கும். பட் நான் வந்து அது பண்ண மாட்டேன். என் இஷ்டம் போல தான் இருப்பேன், என்ன தோணுதோ அப்படி தான் இருப்பேன். லாங் ஹேர் வச்சுருந்தா பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே அவங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் இருந்துகிட்ருக்கேன். சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் ஆகுது. அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்க போகிறேன். பார்க்கலாம். சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சாரீ கட்டுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகாது. அண்ட் வந்து இந்த ஹேரில் எப்படி பின்னி பூ வைக்க போகிறேன்னு தெரியல. பூ வந்து எங்கள் அத்தை வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. பார்ப்போம். இப்போ வந்து நான் போய் வாக்கிங் பண்ணிட்டு வந்துடுறேன். 7:30 மணிக்கே சூரியன் அப்படி முகத்துக்கு நேரம் அடிக்குது. மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி இங்கே பெஞ்சிட்ருக்கு. தரையெல்லாம் மழை பெஞ்சு ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் சூரியன் வந்து அப்படியே முகத்துக்கு நேரம் அடிக்குது. நல்லா தான் இருக்குது இந்த கிளைமேட்டும். அண்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் சரி எங்கள் அத்தைக்கும் சரி ஸ்லிம்மாக ஸ்ட்ரக்சராக இருந்தால் தான் பிடிக்கும். அப்படிலாம் கிடையாது. நல்லா பல்கியாக நல்லா கொழுன்னு இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நாள் கூட வெயிட் குறைன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னதே கிடையாது. இத்தனைக்கும் என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர், நிறைய பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கூட நீ டயட் பண்ணு வெயிட் குறை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குண்டா நல்லா கொழுன்னு இருந்தால் பிடிக்கும். எங்கள் அத்தைக்கும் அதே மாதிரி தான். இப்போ வெயிட் குறைக்கிறது கூட ஏன் வெயிட் குறைச்சிட்டே இருக்க, நல்லா தானே இருக்க, என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் வந்து பிடிவாதமாக என்னோடய டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். வாக்கிங் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண பிடிக்குமா, வாக்கிங் போக பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண தான் பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணியிருப்பேன். ஆனால் எப்படி போனோம் அப்படியே வந்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. கொஞ்சம் கூட எனக்கு ஸ்வெட் ஆகலை. இதே வந்து இன்னும் கொஞ்சம் போயிருந்தால் ஸ்வெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பாடி டைப்புக்கு நான் வந்து வாக்கிங் நிறைய பண்ணியிருக்கேன். வாக்கிங் பண்ணால் எனக்கு வந்து தைஃபேட் குறையும். ஆனால் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டேங்குது. இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி ஸ்வெட் ஆகும், பயங்கரமாக எஃபெக்டிவாக இருக்கும். அதுவும் அந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட்லாம் அப்படி கஷ்டப்பட்டு பண்ணுவேன். பண்ணி முடிச்சுட்டு அப்படி மூச்சு வாங்கும், அப்படி ஸ்வெட் ஆகும். ஸோ அதில் வந்து எனக்கு சீக்கிரமாக ரிசல்ட் இருக்க மாதிரி இருக்குது. வாக்கிங் போகிறது வந்து எப்படி சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அது வந்து ஒரு பிகினர் லெவல் தான். கடைசி 5 கிலோ குறைக்கிறதுக்கு மெனக்கடுறோம் அப்படின்னா எஃபெக்டிவான ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ தான் வந்து ரிசல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ வாக்கிங் போய் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் பேர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி பேர்ன் ஆகுறது வந்து அந்த ரிசல்ட் வந்து குயிக்காக இருக்கும். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, யாரும் சொன்னது கிடையாது. நான் அதை வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு 15 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்து நான் வாக்கிங் பண்ணியிருந்தேன். வீடியோ அப்லோட் பண்ணணும், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. பட் 15 டேஸ் வாக்கிங் போனதில் எனக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணல. ஏன்னா வந்து நான் வாக்கிங் போனால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாடி டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலர் வாக்கிங் போயே 10 கிலோ 15 கிலோலாம் வெயிட் குறைச்சிருக்காங்க. பட் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. பட் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அந்த டைமிங்கில் டெய்லி வந்து 1 hour வாக்கிங் போவேன். அந்த டைம் வந்து என்னோடய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. பட் வாக்கிங்கில் வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒர்க் அவுட் கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ பீரியட்ஸ் அப்படின்றனால ஜம்ப் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட்லாம் வேண்டாம். இந்த மாதிரி மைல்டாக நம்ம நடந்து நம்மளை வந்து ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாக்கிங் சூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 2 பேரும் செம தூக்கம். 8:30 மணி வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லை. தம்பி பாருங்கள் தலையை சொரிஞ்சிட்ருக்கான். முடி நிறைய இருக்குது. கொரோனா ப்ராப்ளம் சலூன்லாம் எதுவும் இல்லை அப்படின்றனால ஹேர் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்.
போன டைம் வந்து நானே தான் ஹேர் கட் பண்ணி விட்டேன். இந்த டைமும் நானே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா டோரா பார்ப்பான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துடணும், இல்லைன்னா இந்த மாதிரி கீழே விழுந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா பால் ஆற்றிட்டுருக்காங்க. நான் வழக்கம் போல் எப்போயும் என்னோடய ஸ்கின் கேர் முடிச்சுட்டு கிச்சன் போய் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வந்துடுவேன். அண்ட் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் தம்பியை குளிக்க வச்சுட்டு அவங்களும் குளிச்சுட்டு சாமி அலங்காரம் பூஜையெல்லாம் பண்ணி விளக்கு பற்ற வச்சு 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு காலையிலே வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் நித்தினோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அஜியோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஹால் வீடியோ ஷேர் பண்ணும்போது இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பூரி எல்லாம் சுட்டு அடுக்கிட்டு இருந்தாங்க. பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு சன்னா மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சன்னா மசாலா பார்த்ததுமே எனக்கு லைட்டாக தோணுச்சு, நம்ம வந்து பூரி எடுக்க வேண்டாம், ஏதாவது ஓட்ஸ் தோசை ஏதாவது சுட்டு இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். பட் அது நடக்கலை. அண்ட் வந்து கேசரி பண்ணியிருந்தாங்க. கேசரி பார்த்ததுமே எனக்கு வந்து லாஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போது நான் எப்படி இருந்தேன், எதனால் வெயிட் போடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையனை பாருங்கள், பூரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கான். பூரி சாப்பிட்டு அன்றைக்கி நாளே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அவனுக்கு. பூரி வந்து அவனுக்கு சேரலை, மைதாவில் செஞ்சது அப்படின்றனால அவனுக்கு ஒத்துக்கலை. ஸோ காலையில் வந்து ஆசையாக பூரி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் வந்து ஈவினிங்கை வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டான், வயிற்றுக்கு சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போது நான் வந்து எப்படி இருந்தேன், எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரைமரி சேனலில் அந்த vlog வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலேருந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் சாதாரணமாக என்னோட டே எப்படி இருக்கும் பிரபு? காமெடியாக இருக்கும். 9 மணிக்கு தான் எந்திரிப்பா, குளிக்க மாட்டா, செல்ஃபோன் தான் நோண்டுவா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, செகண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன்ல, வீடியோ எடுக்கிறதுக்காண்டி மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சு. சரி ஏதோ ஒன்று விடு. இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக என்னோடய டே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொன்ன மாதிரி லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். காஃபி கூட அத்தை தான் போட்டு கொடுப்பாங்க. அது போக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், குக்கிங் எல்லாமே அத்தை தான். நான் வந்து சின்ன சின்ன வேலை, தம்பியை பார்த்துக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பண்ணுவேன் இல்லை போக சின்ன சின்ன வேலை பண்ணுவேன். ஸோ அது போக சாப்பிட்றது, தூங்குறது, செல்லு நோண்டுறது, இப்படி தான் இருக்கும் என்னோட டே. சரி, அதை என்னத்தை வீடியோ எடுத்துகிட்டு பெருமை தான், அதை என்னத்தை வீடியோ எடுத்துகிட்டு டே இன் மை லைஃபாக அப்லோட் பண்ணுறது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து மற்ற நாள் வந்து சேம் அழுக்கு நைட்டியில் இருப்பேன், டே இனில் தான் வந்து குளிப்பேன். இன்றைக்கி வந்து காலையிலே குளிச்சுருவேன். கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவாங்க இருக்கும். வேறு இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன இருக்குன்னு தெரியல. இல்லை, எங்களோட காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஓரளவுக்கு மேட்சிங்காக போடணும் அப்படின்ட்டு அவங்க ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு saree நான் கட்டியிருந்தேன். ஸோ 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு ஜுவல் ஷாப்புக்கு கிளம்புனோம். ஜுவல் ஷாப்புக்கு போகிறதுக்கு வந்து மாஸ்க் கம்பல்சரி அப்படின்ட்டு 2 பேருமே மாஸ்க் போட்டுக்கிட்டோம். கோயிலுக்கெலாம் போகலை, வீட்டிலே சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, லாஸ்ட் இயர் எங்களோட ஆனிவர்சரி vlog வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். வேறு சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த சேனலில் பெட் சீ ஃபுட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஓகே, லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வெயிட்டில் தான் இருந்தேன், 74 kg இருந்தேன். அப்போ வந்து என் பையனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து 1 வயசு கூட கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ 1.5 வயசு வரைக்கும் அவனுக்கு நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் வெயிட் லாஸ்க்காக டயட் எதுவும் பண்ணல, ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், வாக்கிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. பட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கெல்லாம் வந்து ஒரு சிலது ட்ரை பண்ணி அதனால் வந்து எனக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபீடிங் மாம்ஸ் யாரும் வந்து வெயிட் லாஸ்க்கு டயட் பண்ணாதீங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நோ சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுவோம், ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேபியை பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் நம்ம பண்ணிடுவோம். பட் கண்டிப்பாக வந்து அது பேபி அஃபெக்ட் பண்ணும். இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு வருஷத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா 15 kg குறைச்சிருக்கேன். ஒரு வருஷம் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 13 கிலோ குறைச்சிட்டேன். அடுத்த ஒரு மாதத்தில் 2 கிலோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். ஸோ வெயிட் குறைக்கிறது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. சீக்கிரமாக வந்து நம்ம டயட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சிடலாம். ஸோ ஃபீடிங் மாம்ஸ் வந்து ப்ளீஸ் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணுறது, பேபியை கேர் பண்ணுறது, ஸோ அதில் மட்டும் கான்சியஸாக இருங்க, அதில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. வெயிட் குறைக்கிறதுலாம் வந்து ஒரு சப்ப மேட்ரு. ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே கூட வெயிட் குறைச்சிடலாம். ஓகே, இந்த வருஷம் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ கிளிப்பிங் இப்போ பார்க்கலாம். Anywhere you go, give it all.
சேஃபாக பண்ணிக்கிட்டது. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பூரி தான் சாப்பிட்டேன். ஏன்னா வந்து என்னால் மற்றவங்க மூட் ஸ்பாயில் ஆகும், மற்றவங்கள ஹர்ட் பண்ண எனக்கு மனசு வரல. ஸோ அதனால் பூரி சாப்பிட்டுட்டேன். அண்ட் மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்பெஷலாக பண்ணியிருந்த ஃப்ரைட் ரைஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். வழக்கமாக எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், 2 பிளேட் சாப்பிடுவேன். பட் இன்றைக்கி வந்து லிமிட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் என்னோடய லஞ்ச். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு பட்டு சாரியிலேருந்து நான் வேறு ஒரு ட்ரெஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டேன். ஏன்னா பட்டு சாரி கட்டிட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டுறது, அவனை தூங்க வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியல. ஸோ பட்டு சாரி சேஞ்ச் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 hour தூங்கி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வீடியோலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். கேக் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1/2 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ. டோட்டலாக வந்து 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு நானும் என் பையனும் வந்து சோஃபாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் மாமா, அத்தை எல்லோரும் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் அவ்வளோதான், ஒரு 7 o'clock இருக்கும். கேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பீஸ் கேக் சாப்பிட்ருப்பேன், அவ்வளோதான். இந்த டேயோட ஃபீடிங் விண்டோவில் நான் வேறு எதுவும் சாப்பிடல, ஒன்லி தண்ணி மட்டும்தான். இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு, இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் நான் எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத வந்து அடுத்த நாள் விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், ஜிம் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்தது தான். அண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர்ன்றதுனால தானே நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக ஈஸியாக வெயிட் குறைச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையாக சொல்லணுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து நீ வெயிட் குறை, டயட் பண்ணு அப்படிலாம் சொன்னதே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வந்து வெயிட் குறைக்கணும், டயட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி எனக்கும் சொல்லிக் கொடு. எத்தனையோ பேருக்கு வந்து நீ ஒர்க் அவுட் சொல்லுவேன், எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள மிரட்டி, ஸோ அப்படிலாம் தான் வந்து நான் அவங்கள எனக்கு ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுக்க வச்சிட்ருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தரோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்து தான். இப்போ நம்ம வந்து வெயிட் குறைக்கணும்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம், அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்றப்ப நமக்கு வந்து மைண்டு டைவர்ட் ஆகாது. ஸோ இது வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட், என்னோடய ஃபோக்கஸ். நான் வந்து விருப்பப்பட்டு வெயிட் குறைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்த ஸ்டெப்ஸு தான். அவங்க வந்து அவங்கக்கிட்டேருந்து நான் ஜஸ்ட்டு அவங்களுக்கு தெரியும்ல ஒர்க் அவுட், நான் அதை கேட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூட ஒருத்தவங்க இருந்து நம்மளை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம வெயிட் குறைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், நம்மளோட ஃபோக்கஸ் அது அப்படின்றப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு தான் அது. ஸோ நமக்கு கண்டிப்பாக குறைக்க முடியும், எல்லாருனாலையும் முடியும். ஸ்டார்டிங் 10 kg என்னோடய ஹஸ்பண்டோட கைடன்ஸ் இல்லாமல், அவங்க வந்து சொல்லிக் கொடுத்த ஒர்க் அவுட் இல்லாமல் தான் நான் குறைச்சேன். நானாக ஜிஎம் டயட் பண்ணி, நானாக வந்து ஸ்கிப்பிங் பண்ணி, இதெல்லாம் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட், நானாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணினது தான். ஸோ எல்லாருனாலையுமே வெயிட் குறைக்க முடியும், கூட ஒருத்தவங்க இருந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இது வந்து சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன்.